ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரஷி செஞ்சு பழக்க சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் செம்மையாக இருக்கேன். ஸோ நம்ம இன்றைக்கி காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வெசலில் தண்ணி வச்சிடணும். தண்ணி வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் அதிலே வந்து கல் உப்பு ஆட் பண்ணிக்கணும். கல் உப்பு வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா தண்ணி வந்து ரொம்ப கொதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு லைட்டாக சூடானா போதும். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். காலிஃப்ளவரை ஏன் சுடுதண்ணில் ஆட் பண்ணுறோன்னா, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஜெர்ம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அந்த சுடுதண்ணிலே போயிடும். ஸோ நம்ம அதுக்காக தான் வந்து காலிஃப்ளவரை இந்த மாதிரி சுடுதண்ணில் ஆட் பண்ணுறோம். ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது. ஆட் பண்ண உடனே வந்து எடுத்து தண்ணியை வந்து வடித்து வச்சிடணும். ஏன்னா வந்து அப்புறம் காலிஃப்ளவர் ரொம்ப வெந்த மாதிரி ஆயிரும். நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா இருக்காது டேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி தண்ணியை வந்து கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும். வடிச்சிட்டு காலிஃப்ளவரை தண்ணியாக எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம மசாலா தான் போட்டு பெரட்டும் போது அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி வெந்த மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம ஈரத்தன்மையாக இருந்தால் மசாலாவும் சாராது. ஸோ நம்ம தண்ணி நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி காலிஃப்ளவரை தண்ணியாக எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். காலிஃப்ளவரை பொறுத்தவரை சின்னவங்கள வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கிறிஸ்பியாக இருந்தால் இன்னும் சூப்பராக சாப்பிடுவாங்க எல்லாருமே. ஸ்நாக்ஸுக்கு தான் இது வந்து எல்லாேருக்கும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம், நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கணும். நம்ம ஆல்ரெடி அந்த சுடுதண்ணில் உப்பு ஆட் பண்ணுறதுனால இதில் கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும். பாதி லெமன் வந்து ஃபுல்லாக புழிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணி கடைசியாக நம்ம சாப்பிடும்போது அந்த புளிப்பு, அந்த உரப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து பேலன்ஸாக வரும்போது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எவ்வளோக்குள்ள ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ள நல்லா கிறிஸ்பியாக வரும், சாஃப்டாகவும் இருக்கும். அதே சமயம் பார்க்குறதுக்கும் நல்லா சூப்பராகவே இருக்கும். அப்புறம் 1 டீஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு வேணுன்னா கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் நான் வந்து இதில் ஆட் பண்ணல. எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா மசாலா நல்லா டீப்பாக உள்ளே இறங்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கணும். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி அதில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா கொதிக்குது. நம்ம வந்து சிம்மிலே வச்சுக்கணும். ஹைலே வச்சா வந்து சீக்கிரம் ஃப்ரை ஆயிரும். பட் உள்ளுக்குள்ளே தான் வந்து வேகாது. அதனால் நம்ம சிம்மிலே வச்சு வறுக்கணும். ஓகே, ஸோ நல்லா கலர் மாதிரி சூப்பராக வந்திருக்கு. இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இது கூடவே சாஸு, அப்புறம் அந்த மிளகாத்தூள், பெப்பர், உப்பு எல்லாம் கலந்த அந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதை வந்து இன்றைக்கி நம்ம சீஃப் கெஸ்ட் வந்து டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுவார். ஸோ இந்த பொண்ணோட அண்ணன் நான் தாங்க. இப்போ இந்த கொடூரமான செயலை நான் தான் பண்ண போகிறேன். டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். கேமரா க்ளோஸை போய்ங்க. நார்மல் டயத்தில் இந்த மாதிரிலாம் எனக்கு கிடைக்காது. ஏதோ வீடியோ அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு. இது சாஸு, இது என்னம்மா, இது மிளகாத்தூள், உப்பு, பெப்பர். ஓகே, இது ஆனியன். ஸோ இது லெமன் புளிஞ்சு விட்டுருவோம் மேலே. ஓகே, வேறு லெவல். என்னமோ சொல்லுவாங்க, அவுட் ஆஃப் தி வேர்ல்டு. இந்த கலர் பாருங்களேன் என்னமா இருக்குன்னு. ஸோ சொன்ன எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ தான் இது எல்லாமே எனக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா 2 பீஸோடு அதை எடுத்துடுவாங்க எல்லாத்தையும். உண்மையிலே வேறு லெவல் நல்லாயிருக்கு. அப்படியே கோஸ் சொல்லுவாங்க, உங்களுக்கு எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லித்தரேன். லெமனை லைட்டாக புழிஞ்சுக்கணும். ஓகே, ஸ்டெப் 2 என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஸ்பூன்லாம் வீடியோக்காக நமக்கு இருக்கவே இருக்குது ஸ்பூனு, எடுத்து அப்படியே மலை சாரல் மாதிரி தூவி விட்டணும். இது வந்து ஒரு பீஸை எடுத்து இப்படி சாஸில் டிப் பண்ணி எடுத்து வாயில் போட்டுறக்கூடாது, அப்படியே பத்திரமா வச்சுக்கணும். பக்கத்தில் இருக்க ஆனியன் என்ன பண்ணணும், லைட்டாக இப்படி எடுத்து இப்போ இந்த ஆனியன் இந்த பீஸு 2 சேர்த்து வேறு லெவல். கண்டிப்பாக நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த வார்த்தை என் வாயிலேருந்து சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன். இதுக்காகவே நீங்கள் பண்ணி விட்டுருங்க. எப்படி ஃபுல்லாக எடுத்துகிட்டே இருப்பியா?